ஹலோ பியூட்டீஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ பார்க்குறோம். நான் வந்து கோயிலுக்கு போகிறேன். ஸோ ஒரு ப்ரௌன் கலர் சாரீ என்னோடய சாய்ஸாக இருக்கிற பட்சத்தில் சரி கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி ப்ரௌனி மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. இது வந்து என்னோடய செராமைட் அண்ட் பெப்டைட் மாய்ஸ்சரைசர். என்னோடய ஃபேஸில் ஒரு ட்ராஸ்டிக் சேஞ்ச் கொண்டு வந்த ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இந்த செராமைட் அண்ட் பெப்டைட் மாய்ஸ்சரைசர் சொல்லுவேன். இது வந்து என்னோடய ஓன் ப்ராடக்ட். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபேஸோட டெக்ஸ்சர் மாறணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய ஓன் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்போதும் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணும்போதும் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்து நல்ல ஒரு மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட வித்தியாசம் வந்து நல்லாவே தெரியும். அந்த மாய்ஸ்சரைசர் வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த இயரிங் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் ஜிமிக்கி போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ இதுதான் டக்குன்னு என் கையில் கிடச்சிது. உடனே நான் இந்த கம்மல் வந்து போட்டுக்கிட்டேன். டெரக்கோட்டா ஜுவல்லரியில் நிறைய ஜிமிக்கிஸ்லாம் என்கிட்ட இல்லை இப்போது. ஸோ திருப்பி எனக்காக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்க்ரீன். உங்கள் ஸ்கின்னில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதாவது டிஸ்கலரேஷன், டார்க் பேட்சஸ், அண்டர் ஐ பஃபினஸ், இந்த மாதிரி எவ்வளோ மங்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் சொல்லுவேன். நிறைய சன்ஸ்க்ரீன் இருக்குது. பட் உங்கள் ஸ்கின்னுக்கு ஆப்டாக ஆகிற மாதிரி உங்களுக்கு உங்களோட தேவையை பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரியான சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து என்னோடய ஓன் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணதுக்கப்புறமும் நான் நிறைய சேஞ்சஸ் என்னோடய ஃபேஸில் இருக்குது. சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வந்து கே பியூட்டியோட ஃபவுண்டேஷன். உங்கள் ஃபேஸில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஸ்கின் வந்து நல்ல ஈவனாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் ஒரு பெரிய கிஃப்ட்னே சொல்லலாம். இது வந்து டியூவி ஃபவுண்டேஷன் அப்படின்னு தான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷன் சொல்வேன். ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து பில்டபிள் ஃபவுண்டேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பளிச்சுன்னு இல்லாமல் சம்திங் என்னோடய ஸ்கின்னில் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாலே எனக்கு போதும். அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஃபவுண்டேஷன் தான் நான் சொல்வேன். உங்களுக்கு அந்த வாயை சுற்றி கருவளையம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, டெய்லி யூஸ்க்கு ஒரு ஃபவுண்டேஷன் வேணும் அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் பெஸ்ட்டு. நான் வந்து கன்சீலரோ கலர் கரெக்டரோ நான் எப்போதுமே பண்ணுறதில்ல. ஏன்னா அது எனக்கு தேவையில்லை. ஆக்சுவலி என்னென்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு கான்டோரே தேவையில்லை. இயற்கையாகவே அழகாக நம்ம ஃபேஸை வந்து கான்டோர் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் நம்ம வந்து முன்னாடியெல்லாம் பியூட்டி க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, பான்ஸு அந்த மாதிரி விட்டுட்டு டிண்டட் சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசிங் சன்ஸ்க்ரீன், டிண்டட் மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி போனோம் அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கொஞ்சம் நேரத்துலேயே அப்படியே ஸ்கின்னோட ஃபிக்ஸ் ஆகி ஒரு ஃப்ளாலெஸ் ஒரு க்ளோ நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ எங்கெங்கே வேணுமோ அங்கே இது வந்து கே பியூட்டியோட லூஸ் பவுடர். இந்த பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துருக்கலாம், ப்ராடக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் டூ குட். ஸோ ஒரு நல்ல ஒரு பவுடர் காம்பேக்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா இந்த கே பியூட்டியோடது இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து மிஸ் கிளேரோட ஐப்ரோ பவுடர். என்னவோ தெரில, எனக்கு இப்போலாம் ஐப்ரோ பவுடரை வந்து பிடிக்கல. ஃபஸ்ட்டு வந்து நான் ஐப்ரோ பென்சில்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் மிஸ் கிளேரோடது நல்லா தான் இருக்குது. பட் அந்த ஒரு கலர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். மீதி 3ம் சும்மா தான் இருக்குது. நமக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து நம்ம இப்போ இந்த பேலட்டை வந்து நம்ம அப்படியே ஸ்மோக்கி ஐ பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கான ஒரு பேலட் தான். ஸோ அது வேஸ்ட்டாலாம் போகாது. பட் எனக்கு என்னவோ தெரில, திருப்பியும்
ஐப்ரோ பென்சில் ட்ரை பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். சரி பார்க்கலாம். இப்போ ஐப்ரோ பவுட்ரு வந்து போட்டாச்சு. கொஞ்ச நேரத்திலே இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரு சட்டிலான ஒரு ஃபவுண்டேஷன். என்னோடய மார்க்ஸு, மோல்ஸ் எல்லாமே விசிபிளாக தான் தெரியுது. நான் இதுக்கு மேலே கவரேஜ் கொடுக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு இது வந்து கே பியூட்டியோடது. இதில் வந்து 2 ஷிம்மரி ஷேடுக்கு பதில் ஒரு லைட் ப்ரௌன் ஷேட், ஒரு ஆரஞ்சிஷ் ப்ரௌன் ஷேடு இருந்திருக்கலாம். நல்ல ஒரு பிக்மெண்ட்டான ஒரு ஒரு ஐ ஐ ஐ ஷேடோ பேலட்டுன்னு சொல்லுவேன். ஒரு மினிமலாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்களா, எவ்வளோ பிக்மெண்ட்டாக இருக்குன்ட்டு. இதில் இன்னொரு லைட் ஆரஞ்சிஷ் ப்ரௌன் இருந்திருக்கலாம். இருந்தால் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்மோக்கி ஐ ஷேடோ கிட்னா இதை நான் சொல்லுவேன். அந்த மாதிரி எப்போதுமே பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரஷ் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரஷ். வேறு லெவல் ப்ரஷ். இந்த ஒரு ப்ரஷ் இருந்தாலே போதும். என்கிட்ட நிறைய ப்ரஷஸ்லாம் இல்லை. இந்த நிறைய வந்து நான் வந்து ப்ரஷ்ட்டு யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா நிறைய வாட்டி என் கண்ணுக்குள்ளே போயிடும் ப்ரஷ்ஷு. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நிறைய ப்ரஷஸ் யூஸ் பண்ணி நான் வந்து பழகலை. அப்புறம் வந்து இந்த ஸ்மோக்கி வந்து பார்த்திங்கன்னா, க்ரீஸ்லேருந்து வருவாங்க ஐலிட்டுக்கு. நான் வந்து எப்போதுமே ஐலிட்லேருந்து தான் க்ரீஸ்க்கு போவேன். அந்த மாதிரி இப்போ இந்த பிளாக் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஐலைனர் போட்டால் என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். செம்ம பிக்மெண்ட்டான ஒரு ஐ ஷேடோ பேலட் நான் சொல்லுவேன். வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. நீங்கள் தாராளமாக இதை வந்து வாங்கலாம். கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி மாதிரி தான் இருக்குது. பட்டர் மாதிரி கிளைட் ஆகுது. ஒரு சூப்பரான ஒரு ஐ ஷேடோ பேலட். நான் வந்து இன்றைக்கி ஒரு சிம்பிளான ப்ரௌன் ஸ்மோக்கி லுக் தான் கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். நான் வந்து பிகினர் அப்படின்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு பிகினருக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐ ஷேடோ கிட்டுன்னு சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஹுடா பியூட்டியோட இந்த மாதிரி மேட் பேலட் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த ஆரஞ்சிஷ் கலர் இருக்குல்ல, வேறு லெவலான ஒரு கலரு, சான்ஸே இல்லை. அந்த கலர் நான் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த சைடும் அந்த சைடும். நான் வந்து என்னோடய கைட்டு தான் பிளெண்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அதுதான் பர்ஃபெக்டாக ஆகிற மாதிரி எனக்கு தோணும். அழகாக எல்லா ஷேடுமே சேர்ந்து அழகாக பிளெண்ட் ஆகிட்டு நமக்கு ஒரு ஸ்மோக்கி லுக் வந்து கொடுக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் சாரீ கட்டினாலே இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்மோக்கி லுக்கு கொடுங்க. ஆக்சுவலி கலராக போடணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அந்த பிளாக் அண்ட் ப்ரௌன் ஸ்மோக்கி லுக் கொடுத்தாலே ரொம்ப டிஃபைன்டாக ரொம்ப அழகாக தெரியுது இப்போலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்மோக்கி ஐ பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் அதை பண்ணுறேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ரஷ் வச்சு ஸ்மட்ச் பண்ண எனக்கு கண்ணுக்குள்ளே போயிடுது. அதனால் நான் ப்ரஷ் வச்சு ஸ்மட்ச் பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து இது லாக்மேயோட கோல் காஜல். த்ரிஷா மேம்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க கண்ணில் ஒரு கோல் காஜல், அந்த எஃபெக்ட் கொடுக்குற ஒரு காஜல் வந்து இது நல்ல லாங் லாஸ்டிங். நைக்காலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல் போடும்போது ஒரு 400 அந்த ரேட்டுக்கே வரும். இது ஆக்சுவலி 7, 8 சம்திங் அந்த ரேஞ்சு. பட் ஆஃபரில் கிடைக்கும்போது நான் மொத்தமாக 2, 3 காஜல் அப்படி வாங்கி வச்சுக்கிற ஒரு காஜல் இதுவும் ஒன்று. ஸோ இப்போ நம்ம வந்து வாட்டர் லைன் எல்லாம் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ உங்கள் கண் மட்டும் ரொம்ப அழகாக டிவைண்டாக சூப்பராக தெரியும். அவ்வளோதான். நான் செட்டிங் ஸ்ப்ரேவோ இல்லைன்னா வேறு எந்த மேக்கப் ஹைலைட்டர் எதுவுமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இது வந்து லாரியலோட லேஷ் பேரடைஸ் மஸ்காரா. காஸ்மாலா ஜிமிக்கி அந்த மாதிரி இருக்குது மூஞ்சி. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு மஸ்காரா. இந்த மஸ்காரா ரொம்ப சூப்பரான ஒரு மஸ்காரா. நீங்களா ஆயில் போட்டு எல்லாம் மிஸ்லர் வாட்டர் போட்டு எடுத்தால் தான் போகும். இல்லைனா 2 டேஸ்னால் கூட அப்படியே கண்ணிலே இருக்கக்கூடிய ஒரு மஸ்காரா. பட் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறதில்ல. என்னைக்காச்சும் ஸ்பெஷல் அக்கேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். டெய்லி பேசிஸ்க்கு நான் இது யூஸ் பண்ணுறதில்ல. தி பெஸ்ட் லைனர் பென்சில்னால் இந்த பென்சில் தான் சொல்லுவேன். இது வந்து கலர் பாரோட பென்சில். ரொம்ப சூப்பரான ஒரு பென்சில். இதோட ஷேடு வந்து ஓப்பரா போடாக்ஸ் அப்படின்ற ஒரு ஷேடு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹை எண்டில் ஒரு லிப் லைனர் வாங்குறதுக்கு இது ஹை எண்டும் இல்லை. பட் இது வந்து ஒரு சென்டர். ஆனால் லாங் லாஸ்டிங்காக எல்லா லிப்ஸ்டிக்கோடையும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு
லிப் லைனர். ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல ஒரு டார்க் ப்ரவுன். இது ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌனாக தெரியுது. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு டார்க் ப்ரவுன் தான். வீடியோலாம் இந்த மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌனாக தெரியுது. நான் இதுக்குன்னு தனியாக கூட நான் ஒரு வீடியோ பண்ணுறேன், என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் லிப் லைனர் பென்சில்ஸுன்ட்டு. இது மட்டும் இல்லை, இதோட நான் வந்து மேக் லிப்ஸ்டிக்கில் சில்லி அப்படின்ற ஒரு ஷேடு எடுக்கிறேன். இந்த ஷேடை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. தி பெஸ்ட்டு ஷேடு. எனக்கு கொஞ்சம் மேக் லிப்ஸ்டிக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஷேட்னால் இதை சொல்வேன். நல்ல ஒரு அழகான ப்ரௌன். உங்களுக்கு இது வீடியோவில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன் மாதிரி இருக்குது. பட் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரௌன். ஒரு ஒரு அழகான ப்ரௌன் காம்பினேஷன் அப்படின்னா இது 2 காம்பினேஷன் சொல்லுவேன். ஸோ லிப்ஸ்டிக் வந்து நிறைய லிப்ஸ்டிக் வாங்காமல் எப்படி கொஞ்சம் லிப்ஸ்டிக் வச்சு அழகழகாக பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அன்றைக்கி இந்த மாதிரி 2 பின்னல் போட்டு கீழே ஒரு பேண்டு போட்டிருக்கேன். ஒரு சாமந்தி பூ அப்படி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருந்தது. அந்த பூ மட்டும் வச்சுக்கிறேன். இன்றைக்கி மல்லிகைப்பூ எனக்கு கிடைக்கல. செட்டிங் ஸ்ப்ரே இருக்குது, ஆனால் நான் யூஸ் பண்ணல. ஏன்னா என்னோடய மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் எல்லாமே சேர்ந்து ஒரு 1 ஹவரில் ஒரு சூப்பர் க்ளோ கொடுக்கும் என்னோடய ஃபேஸ்க்கு. அதனால் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுதான் என்னோடய ஒரு சிம்பிளான மேக்கப். அப்புறம் நான் வந்து பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பெர்ஃப்யூமும் நானே பண்ணது தான். ஆல்ரெடி பெர்ஃப்யூம் எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து சேனலில் இருக்குது. டைம் கிடைக்கும்போது செக் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஐ சேட் கண்ணாடி வளையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போலாம் கண்ணாடி வளையல் யூஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் நிறைய வாங்கி ஸ்டாக் பண்ணுறேன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். ஸோ இந்த இந்த சைட் பேங்கிள்ஸ் நானே பண்ணது தான். ஸோ இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், ஸோ எலிகண்ட். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.